ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி, அதாவது சென்டம் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கம்ப்ளீட்டா ஸ்டெப் 1 என்ன படிச்சிருக்கணும், ஸ்டெப் 2 என்ன படிச்சிருக்கணும், ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 கம்ப்ளீட்டா ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ணி சொல்ல போறேன். அண்ட் தென் டே பை டே எந்தெந்த சாப்டர்ஸ் வைஸ் இன்னையில இருந்து 3 மணில இருந்து, ஸோ 3 மணி முடிஞ்சிருச்சு, 5:30ல இருந்து நீங்க வச்சுக்கலாம். சாப்டர் வைஸ் என்னென்ன பேரோட டாபிக்கோட ஃபுல் அண்ட் ஃபுல் டின்னர்ல நீங்க சாப்பிட்றது வைக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லா நம்ம அப்டேட் பண்ணி ஒரு ஸ்டாப் தான் சென்ட் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத ஃபுல்லா ஃபாலோ பண்ணலாம். சென்டம் ஸ்டடி பிளான். ஸோ தாராளமா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதை ஃபாலோ பண்ணுங்க. டீச்சர்ஸ் மறக்காம இந்த வீடியோவை அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டடி பிளான் ஃபுல்லா பார்ப்போம். ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போடுங்க. சப்ஸ்கிரைபே பண்ண முடியும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ் நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த வீடியோவோட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிடுறேன். அந்த கொஸ்டின்ஸை நீங்க வச்சு நீங்க ஃபாலோ பண்ணாலும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் ஸ்டடி பிளான் கரெக்டாக என்ன உங்களுக்கு 6 நாள் இருக்கு. அடுத்த டியூஸ்டே தான் உங்களுக்கு எக்ஸாம். என்னென்ன படிக்கணும் ஸ்டடி பிளான் அப்படின்றத ஃபுல்லா பார்த்துருவோமா? இந்த ஸ்டடி பிளானோட நோக்கமே பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா ஓரளவு குயிக் ரிவிஷன்ஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். டே பை டே ப்ராப்பரா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டா கொஸ்டின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணணும். ஸ்டெப் 2 புக் பேக் கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ணணும். ஸ்டெப் 3 அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது இன்சைடு கொஸ்டின்ஸ்லாம் ரிவைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 வந்து புக் இன்சைடு கொஸ்டின்ஸ். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் எம்சி கொஸ்டின்ஸ், எம்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஐ மீன் 1 மார்க் கொஸ்டின்ஸ். அப்புறம் ஃபைனல் டிப் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன், இந்த பேனிக் ஆகிறது, பயப்படுறது அதெல்லாம் படவே கூடாது. ஸோ ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணீங்க 6 டேஸ்லனா சூப்பராக மார்க் வாங்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ இன்னிலிருந்தே போட்டாச்சு. ஸோ 3 to 5:30 பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ஸ். ஸோ ஷார்ப்பாக உங்களுக்கு 5:15 5:30க்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். 5:30 to 6 o'clock. ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5:30 6 o'clock பிரேக் எடுத்துக்கோங்க. 6 to 7 o'clock பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பிளான்ட். 7 to 8 PM பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8 PM to 9 PM வந்து டின்னர் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. 9 PM to 9:45 வந்து கிளாசிக்கல் ஜெனட்டிக் அண்ட் டயக்ராம் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிவிஷன். 10 to 6 வந்து ஸ்லீப் பண்ணிக்கோங்க, தூங்கிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா டே 2. டே 2 என்ன பண்ணணும்? டைம் ஸ்லாட் 6 to 8 AM வந்து பார்த்தீங்கன்னா குரோமோசோமல் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். 8:30 to 9:30 AM என்ன பண்ணணும்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கோங்க காலையில டைம். 9:30 to 12 PM பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. நெக்ஸ்ட் 12 AM to 1:30 PM லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. 1:30 to 4 PM பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் டிஷ்யூ கல்ச்சர்ஸ், இந்த டாபிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. 4 to 5 PM வந்து டீ டைம் அண்ட் ரிலாக்ஸ், அந்த ஈவினிங் டைம்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு 1 hour கிட்ட. சரியா? நெக்ஸ்ட் 6 PM to 7:30 PM பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அண்ட் எக்காலஜி, இந்த லெசன்ஸ். அப்புறம் 7:30 to 8:30 டின்னர் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. 8:30 to 9:45 PM வந்து ரீமிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிவிஷன் கொஸ்டின்ஸ், அதை ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா டே த்ரீ பொறுத்தவரை எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட். 6 o'clockல இருந்து 8:30 வரைக்கும் காலையில எக்கோசிஸ்டம்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 8:30ல இருந்து 9:30 வரைக்கும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. 9:30 to 12 o'clock PM என்விரான்மெண்டல் இஷ்யூஸ். 12 o'clockல இருந்து 1:30 வரைக்கும் லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. 1:30 to 4 o'clock வந்து பிளான்ட் ப்ரீடிங் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 4 PM to 5 PM வந்து டீ டைம் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 6 PM to 7:30 PM வந்து எக்கனாமிக்கல் யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அண்ட் என்ட்ரிப்ரீனியர்ஷியல் பாட்டனி, இந்த லெசன்ஸை கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 7:30 to 8 o'clock PM வந்து டின்னர் அண்ட் ரிலாக்ஸ். 8:30 to 9:45 வந்து டயக்ராம் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா டே 4 பார்த்துட்டீங்கன்னா 6 to 8 AM வந்து பார்த்துட்டீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம். அப்புறம் 8 o'clockல இருந்து 9 o'clock வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ். 9 to 12 o'clock PM வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். 12 AM to 1:30 PM வந்து லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ். 1:30 to 4 o'clock PM வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். நெக்ஸ்ட் 4 o'clockல இருந்து 5 o'clock PM வந்து டீ டைம் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. 6 o'clockல இருந்து 7:30 PM பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். 7:30 PMல இருந்து 8:30 PM வரைக்கும் டின்னர் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா 8:30 PMல இருந்து 9:45 PM வரைக்கும் டயக்ராம் கொஸ்டின்ஸ் அண்ட் ரிவிஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே 5 15/3/2025 பார்த்தீங்கன்னா மாலிகுலர் ஜெனetics எவால்யூஷன் ஹியூமன் ஹெல்த் மைக்ரோப்ஸ். 6 o'clock to 8 AM மாலிகுலர் ஜெனetics. 8 to 9 o'clock AM பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ். 9 AM இருந்து 12 PM வந்து மாலிகுலர் ஜெனetics. 12 AM இருந்து 1 PM வந்து லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. 1:30 to 4 o'clock PM வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ்.
4 to 5 PM வந்து டீ டைம் அண்ட் ரிலாக்ஸு. 6 PM to 8 PM வந்து எவல்யூஷன். 8 PM to 8:30 PM வந்து டின்னர் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 8:30லேருந்து 9:45 PM வரைக்கும் மைக்ரோப் தென் ஹியூமன் வெல்ஃபேர். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா டே 6 6 o'clockலேருந்து 8:30 காலையில் வரைக்கும் அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. 8:30 to 9:30 AM பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரெஃப்ரெஷ். 9:30 to 12:30 PM வந்து ஆர்கனிசம் அண்ட் பாப்புலேஷன். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 12:30லேருந்து 1:30 வரைக்கும் லஞ்ச் அண்ட் ரிலாக்ஸ் எடுத்துக்கோங்க. 1:30 to 4 o'clock வந்து பயோடைவர்சிட்டி அண்டு கன்சர்வேஷன். நெக்ஸ்ட் 4 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் டீ டைம் அண்ட் ரிலாக்ஸு. 6 o'clockலேருந்து 8 PM வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸு. 8 PM to 8:30 PM டின்னர் அண்ட் ரிலாக்ஸு. 8:30 to 9:45 PM வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸை நீங்கள் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறீங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க. டே 7 கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சொன்ன மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணி முடிச்சிருக்கலாம். 6 to 9 AM பாட்டனி 1 to 5 லெசன் ரிவிஷன். 9 AM to இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ரிவிஷன். 9 to 12:30 PM பாட்டனியில் உள்ள 6:30 to இந்த ரிவிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 12:30 to 1:30 PM லஞ்ச் அண்ட் பிரேக்கு. 1:30 to 4 o'clock PM ஜுவாலஜியில் 1 to 6. 4 to 5 PM வந்து டீ டைம் ரிலாக்ஸு. 6 to 8 PM வந்து ஜுவாலஜியில் 7 to 10 லெசன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 8 to 8:30 வந்து டின்னர் அண்டு ரிலாக்ஸு. ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் 8:30 to 9:40 வந்து ஜுவாலஜி 11 to 12 லெசன் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. சரியா? எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் புக்ஸ் எஸ்சிஆர்டி புக்ஸை கிளாரிட்டி பண்ணிக்கோங்க. சால்வ் அட்லீஸ்ட் 25 MCQ கொஸ்டின்ஸ் ஈச் லெசன். அதாவது 25 கொஸ்டின் பேப்பர், அதாவது 1 mark கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அப்போ யூஸ் டயக்ராம் அண்ட் ஃப்ளோ சார்ட் மைண்ட் பை. அதாவது நீங்கள் ஒரு தியரி படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டயக்ராமேட்டிக் கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா ஒரு டயக்ராமை ஃபர்ஸ்ட் நீங்கள் படிங்க. டயக்ராமை வச்சு தியரி பட்டு எழுதுற மாதிரி பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இதுதான் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ச்சியாக அப்போ தான் நம்ம வீடியோவில் புது அப்டேட் டே 7 எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். எல்லா டே ப்ராப்பர் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.